தெரிஞ்சதுதான். ஆனா நிறைய இடங்கள்ல பாலினேட்டர் சர்வீஸ், அதாவது மகரந்த சேர்க்கைக்காக வணிக ரீதியா தேனீக்கள் வளர்க்கப்பட்டு வருது. அமெரிக்காவிலையும் தேன் உற்பத்திக்காக மட்டுமே தேனீக்கள் வளர்க்கப்படுறது இல்லை. அவற்றை அதிக அளவுல பாலினேட்டர் சர்வீஸ்க்காகத்தான் வளர்த்து வராங்க. அங்க கமர்ஷியல் பீ கீப்பர்ஸ் அப்படிங்கிற வணிக தேனி வளர்ப்போர் இருக்காங்க. அவங்க கிட்ட மொத்தமா 27 லட்சம் தேனி கூட்டங்கள் இருக்கு. இவங்க பாலினேட்டர் சர்வீஸ் மூலம் தான் வருமானம் ஈட்டுறாங்க. எளிமையா சொன்னா, விவசாய நிலங்கள்ல பயிர்களை வளர்க்க மகரந்த சேர்க்கைக்கு இயல்பா தேனீக்கள் கிடைக்காததால விவசாயிகள் பாலினேட்டர் சர்வீஸ் மூலமா கமர்ஷியல் பீ கீப்பர்ஸ் கிட்ட இருந்து தேனி கூட்டங்களை வாடகைக்கு எடுப்பாங்க. அமெரிக்காவுல பாதாம், ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், சோயா போன்ற பயிர்கள் வளர இப்படி வணிக தேனி வளர்ப்போரிடமிருந்து தேனி கூட்டங்களை வாடகைக்கு எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு, அமெரிக்காவோட கலிபோர்னியா மாகாணத்துல உலகத்திலேயே அதிக அளவு பாதாம் உற்பத்தி செய்யறாங்க. அங்க ஆண்டுதோறும் 2 மில்லியனுக்கும் அதிகமான தேனி கூட்டங்கள் பாலினேஷனுக்காக வாடகைக்கு எடுக்கிறாங்க. இதன் மூலமா தேனி வளர்ப்போர் ஆண்டுதோறும் பல லட்சம் டாலர்கள் வருமானம் ஈட்டுறாங்க. ஆனா இப்படி பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் தேனீக்களை ட்ரக்ல வச்சு கொண்டு வர்றதால அவற்றின் மீது அழுத்தம் அதிகமாகுது. வெவ்வேறு பகுதிகளுக்கு தேனி கூட்டங்கள் கொண்டு செல்லப்படுறதால அவை காலநிலை மாறுபாடு, பூச்சி மருந்துகள், நோய், பாரசைட்கள் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டு தேனீக்களோட இறப்பு அதிகரிக்குது. பூச்சி மருந்துகள், குறிப்பாக நியோனிகோட்டினாய்ட் வகை மருந்துகள் தேனீக்களோட நரம்பு மண்டலத்தை தாக்குது. தேனீக்களோட ரத்தத்தை உறிஞ்சும் சிறு பூச்சி வரோடிஸ்ட்ரக்டர்ங்கிற பாரசைட்டால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. இவை தவிர காலநிலை மாற்றம், குளிர்கால புயல்கள், நீண்ட